நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன மாமா இங்கே உட்காந்துருக்கீங்க? அம்மா உங்களை திட்டினதுனால ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதை பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. அம்மா வந்ததுக்கப்புறம் நான் உங்களை சமாதானப்படுத்துகிறேன். வாங்க உள்ள போகலாம். வாங்க. மாப்பிள்ள, நான் ஒரு விஷயம் கேட்பேன், தப்பா எடுத்துக்கூடாதுன்னா? சப்போஸ் ஒருவேளை இப்போ திடீர்னு லெட்டர் வருது, அதுல நீ எங்க பாப்பாவுக்கு பிறக்கல, வேற யாருக்கோ பிறந்த அப்படின்னு வந்தா நீ என்னடா பண்ணுவ? கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க மாமா, வாங்க உள்ள போலாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு கால் அப்படி லெட்டர் வந்தா நீ என்னடா பண்ணுவ? அம்மா அந்த லெட்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி கிழிச்சு போட்டுருவேன், இல்லை எரிச்சிடுவேன். அந்த லெட்டருக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அம்மா கிட்ட நெருங்க விட மாட்டேன். உங்க அம்மா மேல அவ்வளோ பாசம் இல்ல மாமா? நான் அம்மா மேல வச்சிருக்க பாசத்தை விட அவங்க என் மேல வச்சிருக்க பாசம் தான் அதிகம். என்ன அவங்க முழுசா நம்பியிருக்காங்க. என்னால் அம்மாவுக்கு துரோகம் செய்ய முடியாது. மாமா, எனக்குன்னு நீங்க இருக்கீங்க, சார்லத்தா இருக்கா, பிருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. ஆனா அம்மாவுக்குன்னு யாரு இருக்காங்க மாமா? அவங்களோட உலகமே நான் தானே. ஆமா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிரபாவதி தான் எனக்கு அம்மா. அம்மாவோட பாசத்துக்கு முன்னாடி என் பாசல ஒண்ணுமே இல்லை மாமா. டேய் மாப்பிள்ள, சாரதா அம்மாவை பழி வாங்கறதுக்காக உன்னை உங்க அம்மா பயன்படுத்துறது உனக்கு தப்பா தெரியல? திடீர்னு ஒரு நாள் நம்மளை சாரதலத்தை விட்டு வெளில துரத்துனதும், வெளியில வந்து மண்ணெண்ணெய் ஊத்திட்டு என்னையே நான் கொளுத்திக்க போனல, அந்த காட்சி இன்னும் அம்மாவோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு மாமா. தன்னோட 10 வயசு பையனை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களேன்ற வேதனை தான் இன்னும் அம்மாவோட மனசுல இருக்கு. அம்மா செய்யறது எதுவுமே அவங்களுக்காக இல்லை மாமா, எனக்காக தான். மாமா, அம்மா நினைச்சிருந்தா தாத்தா எத்தனை வீடு சம்பாதிச்சு வச்சிருந்தாரு, ஏதாவது ஒரு வீட்டுல சுகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அம்மா அப்படி செய்யல. நான் சுகத்துக்கு அடிமை ஆயிடக்கூடாதுன்னு அப்படி செய்யல. வாடகை வீட்டுல ஏன் தங்கியிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு மாசமும் அவங்க வாடகை கொடுக்கும்போது சாரதாலத்தை நான் மீட்டு தரணுங்கிற விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி செய்யறாங்க மாமா. அம்மா எல்லாமே எனக்காக தான் செய்யறாங்க, எனக்காக தான் செய்யறாங்க. டேய், உங்க அம்மா எல்லாமே உனக்காக தானே பண்றாங்க, அப்புறம் ஏன்டா சாருவானை கட்டி வைக்க மாட்டாங்க? மாமா, என்னைக்கு இருந்தாலும் சாரு தான் எனக்கு மனைவி. அது மட்டும் இல்ல, எங்க கல்யாணத்தை அம்மா தான் நடத்தி வைக்க போறாங்க. மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையே தெரியல, ஆனா சின்ன வயசுல நடந்த அந்த சம்பவம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நான் ஒரு நாள் உங்களை ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸ்னு கேட்டிருந்தேன். நைட் ஆயிடுச்சு, டே காலையில் பார்த்துக்கலான்னு திட்ட அனுப்பிச்சிட்டிங்க. நான் அழுதுகிட்டே போய் தூங்கிட்டேன். நாம் அப்போ வடபழனியில் தங்கியிருந்தோம். நான் கேட்ட அந்த ஜியாமெட்ரி பாக்ஸாக அம்மா ஊரெல்லாம் தேடி எங்கெல்லாமோ போய் கடைசியில் நான் கேட்ட அதே பிராண்டை வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் வச்சாங்க. மாமா, அந்த சம்பவத்தை நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, ஞாபகம் இருக்குல்ல? அதனால தான் சொல்றேன், அம்மா தான் என் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாங்க. தோப்பாரா, உங்க பாப்பாவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உள்ள வாங்க. அம்மா வந்ததும் பேசி சமாதானமா போயிடலாம். டேய் மாப்பிள்ள, சொல்ல மறந்துட்டேன், சாரு ஃபோன் பண்ணுச்சு,
கோர்ட்ல நடந்த அவமானத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்புச்சுடா. நான் எவ்வளவு எடுத்து சொன்னா கேட்கல. நீ போய் 4 வார்த்தை பேசினா ஆறுதலா இருக்கும். போயிட்டு வாடா. வேண்டாம் மாமா. இப்பதான் கோர்ட்ல பார்த்ததுக்கே அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனை அதிகமாயிடும். டேய் வேண்டாம். இனிமே உங்க அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. வேண்டாம் மாமா. நான் இப்ப இங்க இருக்கட்டுமா இல்ல ஊருக்கு போட்டுமா? இல்ல அப்ப நீ பாத்துட்டு வா. போ போ. அம்மாவை நீங்க தான் சமாளிக்கணும். நான் பாத்துக்கிறேன். போடா. தேங்க்ஸ் மாப்பிள்ள. நீ போடா, போய் ஜமாயிடா. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். என்னதான் இவன் சாரதாமாக்கு பிறந்தா கூட எங்க பாப்பாவோட புள்ளதான். நான் வளர்த்த புள்ள. இவனுக்காகவாது இந்த உண்மை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பாட்டி, பாட்டி. என்னங்கம்மா? பாட்டி எங்க? வெளில போயிருக்காங்கம்மா. வேலு வந்தானா? இங்க வந்தாருமா. இங்கதான் உட்காந்து போன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப எங்க? தெரியலம்மா. சரி போ. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த மஞ்ச ஃபைல கொடுத்த போறியா? கொளுத்து கொளுத்து. ஒரிஜினலை கொளுத்துற. ஓகே. இப்ப என்கிட்ட இருக்க இந்த டூப்ளிகேட் ஜெராக்ஸ், இது என்ன பண்ண போற? இதையும் வேணா நீ கொளுத்திக்கோ. என்கிட்ட இந்த மாதிரி 100 ஜெராக்ஸ் காப்பி இருக்கு. எப்பப்போ உனக்கு தேவையோ சொல்லு, ஒண்ணா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேலு, பாப்பாதான். நானும் இத்தனை நாளா நீ சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு பாப்பா பாப்பான்னு ஆசையா கூப்பிட்டு தான் இருந்தேன். ஆனா நீ பெரிய மனுஷன்றதை இப்ப நிரூபிச்சிட்டியம்மா. இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிய. இந்த ஃபைல் கொளுத்துற விஷயத்துல நீ கொஞ்சம் லேட்டு, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட். இந்த ஃபைலை மொத்தமா நான் படிச்சு முடிச்சுட்டேன். ஷாக் ஆகாதம்மா. இப்பதான் நான் படிச்சு முடிச்சு ஷாக் ஆகி அழுது புரண்டு ஒரு பாட்டில் தண்ணிய ஒன்னா குடிச்சு சப்த நாடையும் அடங்கி போய் நிக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை நான் போய் வெளியே சொன்னேன்னு வச்சுக்க, காட்சிகள் மாறும், குழந்தைகளும் மாறும். இங்க இருக்கிற பிரசாத் சாரதா வீட்டுக்கு போயிடுவான். சாரதா வீட்டுல இருக்க சீனிவாசன் நம்ம கிட்ட வந்துடுவான். ஏற்கனவே சாரதா பலசாலி, எதையும் சாதிக்கிற நம்ம இளவரசன். அதான் நம்ம பிரசாத் மாப்பிள்ள சாரதாவோட சேர்ந்தான்னு வச்சுக்க, இந்த ஜென்மம் பூரா நீ தோத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்துற பாப்பா, உண்மையை தானே சொல்றேன். வளர்த்த பாசம் உன்னோடு போக மாட்டேது.
ஏற்கனவே பிரசாத் மேல உனக்கு உயிர். இப்ப புடுங்கிட்டு போனான்னு வச்சுக்க, அப்புறம் அவன் மட்டும் போனதா நீ ஃபீல் பண்ணுவ. இந்த உலகமே இருண்ட மாதிரி இல்லடி ஃபீல் பண்ணுவ. அதனால நம்ம 2 பேரும் ஒரு சின்ன அக்ரிமெண்ட்டுக்கு வந்துருவோம். இப்ப என்ன செய்யறோம், நம்ம 2 பேரும் கிளம்பி நேரா பேங்க்குக்கு போறோம். அங்க போயிட்டு உன் பேர் இருக்க பணத்தெல்லாம் எடுக்கிறோம். உன் நகை கூட எடுத்து வித்து ஒரு 5 கோடி ரூபாய் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் மொத்தமா முழுகிட்டு யார்கிட்டையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். பிளாக்மெயில் பண்றியா? நான் ஏன் பாப்பா உன்னை பிளாக்மெயில் பண்றேன்? இத்தனை வருஷமா உன் கூட நொண்டி நொண்டி சுத்திக்கிட்டே இருந்தேன், என்ன பிரயோஜனம்? சரி வேணாம்ப்பா, 5 கோடி வேணாம், ஒரு 5 10 குறைச்சிக்கோ. அதை வாங்கிட்டு நேரம் என் பொஞ்சாதி ஊர் இல்லை, அந்த ரோஜாவோட ஊர் சிதம்பரம், அங்கே போய் நிலம் பொருளும் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் வயசில் நிம்மதியாக காலத்தை ஓட்டிடுவேன்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். பணம் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. 5 கோடி அநியாயம்தான், ஒத்துக்கிறேன். சரி வேணாம், நியாயமான வழிக்கு நான் வரேன். உன் புள்ள பிரசாதுக்கும் சாரதாமாவோட புள்ள பிரசாதுக்கும் ஷாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. நான் வெளியே சொல்லல. கல்யாணம் எல்லாம் என்னால பண்ணி வைக்க முடியாது. என்ன பாப்பா இது, அநியாயமான வழிக்கும் வரமாற்ற, நியாயமான வழிக்கும் வரமாற்ற, ஏதாவது ஒரு முடிவு பண்ணும்ல. ஓ, இந்த விஷயம் எனக்கு இப்படி தெரியும் நீ நினைச்சு கூட பார்க்கல. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இப்போ ஒன்றும் சொல்ல வேணாம், ஒரு வாரம் டைம் தரேன். 5 கோடியா பிரசாத் சாரு கல்யாணமா, நீயே முடிவு பண்ணிக்க. பாப்பா இந்த ஃபைல் எனக்கு கொடுத்துருமா? ஏன்னா இனிமே இது உங்ககிட்ட இருந்து அது ஆபத்து. என்ன மாதிரியே வேற எவனாவது பார்த்துட்டான்னு வச்சுக்க, அவனும் வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணுவான். என்ன ஒருத்தனை சமாளிக்கிறதே உனக்கு போதும் போதும் ஆயிடும். ஏன் உனக்கு தேவையில்லாத விஷம் பறிச்ச? அந்த லைட்டரை கூட நானே எரிச்சிடுறேன். பாப்பா இந்த விஷயத்துல சின்ன தப்பு பண்ணிட்டேன். நம்மளோட உறவு முறை சுமூகமா இருக்கும் பொழுதே இதை மறைக்காம என்கிட்ட சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, இதை அழிக்கிறதுக்கு நானே ஐடியா கொடுத்துருப்பேன். நீ அங்கதான் தப்பு பண்ணிட்ட. உன்னுடைய பேட் டைம் என்னுடைய குட் டைம், இது வந்து என்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஒரு வாரம் டைம் தரேன். 5 கோடியா பிரசாத் சாரு கல்யாணமா? மஞ்சா ஃபைல், உனக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. பாப்பா பாத்தியா, உன் கண் முன்னாடியே எரிக்கிறப்ப. இது மட்டும் இல்ல, என்கிட்ட இருக்க 100 ஜெராக்ஸ் காப்பி உன் கூட ஒப்படைச்சிடுறேன், சரியா? பாப்பா சாரு, இந்த பார்ப்புள்ள பிரசாத் நீ மறந்துரு. நான் சொல்றது கேளு. அவனுக்கும் உனக்கும் கண்ணால நடக்காது புள்ள. ஆனா அப்படி ஈஸ்வர பாண்டியனை காலி பண்ணி விட்டாங்க. இந்த பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறேமா. பிரசாத என்னால மறக்க முடியாதுப்பா. உங்க பேச்சு மீறக்கூடாதுங்கிறதுக்காக வேணா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன். ஆனா அதுக்காக வேற யாரையும் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க நினைக்காதீங்க. சாரு, இந்தா, நாம நினைச்சதோட மோசமானவன் அந்த பிரபாவதி. ரொம்ப டேஞ்சரான ஆளு. பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஈஸ்வர பாண்டிய தமிழ் 2 பேத்தையுமே காலி பண்ணிவிட்டா அவ இன்னும் என்ன செய்வான்னு யாருக்கும் தெரியாது புள்ள. சொன்னா கேளு. பாருங்கப்பா, ஈஸ்வர பாண்டியன் தாத்தாவை கொலை பண்ணது என்னமோ தமிழ் தான். ஆனா தமிழை கொலை பண்ணது வேற யாரோ. பிரபாவதிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போலீஸ்ல இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஏன் பழிய தூக்கி அவங்க மேல போடுறீங்க? சரி சரி, நீ அதை விடு. முடிவா என்ன சொல்லுதே? இந்த பாரு சாரு, நான் என்ன சொல்லுவேன், ஈஸ்வர பாண்டிய அம்புட்டு பெரிய ஆளு, திரும்பி பார்த்தா மூத்திரம் போவாங்க, அவரையே காலி பண்ணி விட்டாங்க. நான் எல்லாம் ஏமாத்திரம் இல்ல. ஏமா ராத்திரியில சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுமா. எப்போ எவன் என்ன வெட்டுவான்னு நான் பயந்துகிட்டு இருக்கேம்மா. இந்த பாரு, நான் சொல்றது கேளு. பிரசாத நீ மறந்துரு. சாரு, இல்ல, நீ என்கிட்ட இருந்த பிரசாத மறக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா கண்ணாலம் கட்டி வச்சு உன்னை எங்கிட்டாவது வெளிநாட்டுல கொண்டு போய் செக் பண்ணி வைக்கமா. அவரை விடு, எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். சரிங்கம்மா.
வேலு உள்ள வா. நல்லவனா திருந்தனா கேவலம் வாட்ச்மேன் கூட மதிக்க மாட்டான் இந்த நாட்டுல. டூ பேட். சாரு, பிரசாத் கூட சுத்துற வெட்டி பையன் இவன் எதுக்கு இங்கிட்டு வந்தான்? சீக்கிரமா சட்டு போட்டு பேசி அனுப்பவனே. என்ன வேலு? வணக்கம் மருதப்பன் ஐயோ அவர்களே. வணக்கம் சாருமா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இங்க நேத்துக்களே வந்த? என்னையா இது? வந்தவரெல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தவனை உள்ளவான்னு கூப்பிடாம வாசலை நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்களே. இது நீங்கள் பிறந்த திருநெல்வேலி மண்ணுக்கே அவமானங்க. எல்லாம் நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கோம். என்ன விஷயம்? உள்ள போய் பேசுகிறேன், ஏன்னா கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன். இங்க நீ பேசு. இங்கேயே பேசணுமா? எனக்கு என்ன பேசுகிறேன்? என் மாப்பிள்ளை பிரசாத்துக்கு எப்போ உங்கள் பொண்ணை கட்டி தர போகிறீங்க? என்ன சொல்லுத நீ? பிரசாத் மாப்பிள்ளையோட தாய் மாமன்ற முறையில பொண்ணு கேட்டு வீடேறி வந்திருக்க. என்ன சொல்றீங்க? இது எதுக்கு ஏன்ட்ட கேட்க? போய் பிரசாதோட ஆத்தா பிரபாவதி இருக்கால, அவங்க கிட்ட போய் கேளு. ஏலே, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி என் பொண்ணோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து பிரசாத பத்தி பேசி மொத்தமா அவளை குழப்பி போடாதே. ஐயா, என் பொண்ணு நல்லா வாழணும்னு ஆசைப்படுது ஐயா. ஐயா, நானும் உங்க பொண்ணு நல்லா வாழணுன்றதுக்கு தான் ஐயா வீடேறி வந்திருக்கேன். என் மாப்பிள்ளை பிரசாதோட நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்க மாட்டாயா? நான் சொல்லதை கேளுங்கய்யா, அவசரப்படாதீங்க. பெரியவர் நீங்க. வெளியே போயா ஐயா. அப்பா அப்பா நீங்க உள்ள போங்கப்பா. வெரசலா பேசி அனுப்பியவனே. என்ன வேலு இது? இந்த பார், நான் பிரசாதம் மறந்துட்டேன். அவனுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்காது. அம்மா, சும்மா பொய் சொல்லாதம்மா. உன்னாலையும் மாப்பிள்ளையை மறக்க முடியாது, மாப்பிள்ளையாலையும் உன்னை மறக்க முடியாது. இந்த பாருமா, கூடிய சீக்கிரத்தில் உங்க கல்யாணத்துக்கு எங்க பாப்பா சம்மதிக்குமா? அப்படி எங்க பாப்பா வீடேறி வந்து பொண்ணு கேட்கும் போது உங்க அப்பா தடையை நிற்க கூடாது. அதான் பேசி பார்க்கல வந்தேன். அவர் என்ன இப்படி கோவப்பட்டு போறாரு? இந்த பாரு, நீ அப்பா கிட்ட என்ன பேசினாலும் இப்ப நடக்காது. போயிட்டு வேணா இன்னொரு நாளைக்கு வா. ஏமாடி, எனக்கு ஒரே தடவை மாப்பிள்ளை பிரசாத் சந்திச்சு பேசுமா, எல்லாம் சரியா போயிடா கண்ணு. நான் பேசினாலும் அவன் பேச மாட்டான் வேலு. பேசுவான், நான் ஏற்பாடு பண்றேமா. சரி, உங்க கல்யாண விஷயமா உங்க அப்பாட்ட யார் பேசுறாமா சம்மதிப்பாரு? அதை மட்டும் சொல்லுமா. யாரா இருந்தாலும் பரவாயில்லாமா, நான் காலை விழுந்து அதை கூப்பிட்டுறேம்மா. இப்போ இருக்கிற நிலைமையில ராமு அங்கிள் பேசினா வேணா ஒத்துக்கலாம். நம்ம ராமாப்பிள்ளையா, நீ கவலையப்படாதம்மா. சின்ன வயசுல எனக்கு தெரியும், அவர் ரொம்ப நல்லவருமா. பீடி சீரை பிடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, எந்த சமாச்சாரமும் இல்ல. யாருக்கு பிரச்சனைனாலும் ஓடி வந்துருவாருமா. கண்டிப்பா மாப்பிள்ளை வருவாருமா. அவர் எப்படி வருவாரு? வருவாருமா, நான் சொல்றேன்ல. வரேன்பா. வா. சாருலதாமா, கவலையப்படாத. கண்டிப்பா ராவு மாப்பிள்ளை வீடேறி வந்து பொண்ணு கேட்பார். கண்டிப்பா வருவார், வந்து ஆகணும். பிள்ளையாச்சே. ராமாப்ள, டேய் வேலுமணி, நீ எதுக்கு இங்க வந்த? அதான் சேர்த்தெல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் இங்க உனக்கு என்ன வேலை? வெளிய போடா. என்ன என்ன சிரிக்கிற? சிரிச்சு இந்த வீட்டுல வேற என்ன பண்ண போற? வெளிய போடா. மாப்பிள்ள, உனக்கு கோவப்படுற வயசு மாமாவுக்கு சிந்திக்கிற வயசு. நீ கோவப்படுறத பார்த்து மாமா ரசிக்கிறேன்டா. என்ன டிராமா ஆடுறியா? டிராமா ஆடின்னு இந்த வீட்டுல யாரை கொலை பண்ண போற? வெளிய போடா. வெளிய போறியா இல்ல போன? வெளிய போடா. மாப்பிள்ள, போடா. நல்லா ஆடுறா. வெளிய போடா. உங்களுக்கு எவ்வளவு பாவம் இருக்கு. ஆடுறாமா, போடா. என்ன கொல்றா. அடி, வெளிய போடா. ஆடுறா. விடு வைதேகி. இவனெல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது. வைதேகிமா, வைதேகிமா, அவனையம்மா தடுக்கிறீங்க? அவன் அடிக்கிறது நியாயம் தானே. நீ ஆடுறா. விடு வைதேகி. அவர் வயசானவர், விட்டுறா. வேணாம், சொன்னா கேளு, விட்டுரு. இது பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அவ வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுங்க. மாப்பிள்ளைய பாக்கலாம். அவர் இல்ல, வெளியில போயிருக்கார். வேணும்னா வெளியில நின்னு பாத்துங்க. நீங்க சரி, போங்க. நீ உள்ள போ. ஸ்ரீ, டேய் வேலுமணி, ஸ்ரீ, வேணாம்டா. ஒழுங்கா வெளிய போயிடு. வேணாம், சொன்னா நீ கேளுடா. உள்ள போ வைதேகி. டேய், டேய், உங்க சித்தி வரா. நீ முதல்ல உள்ள போ. வரட்டும். நீ முதல்ல உள்ள போ. டேய் வேலுமணி, ஒழுங்கா வெளிய போயிடு. டேய், ஸ்ரீ, நீ போ முதல்ல உள்ள. இது பாருங்க, அவ வரதுக்கு முன்னாடி நீங்க போயிடுங்க. நான் அவங்களையும் பார்த்துட்டு போறேம்மா. வாங்க சாரதாம்மா, வணக்கம். ஏண்டா வந்த?
உன் அப்பாவையே கொலை பண்ணிட்டேன், உன்னால என்ன செய்ய முடியும் கிண்டல் பண்ண வந்திருக்கியா? போ வெளியே, முதல்ல போ வெளியே. இப்ப நீ போல நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். வயசானவங்க கூட பார்க்காம கொலை பண்ணியே. நீ முதல்ல போ வெளியே, போடா வெளியே. நீங்க எதுக்குமா என்ன கொலை பண்ணணும்? வேணாமா. இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு நான் எவ்வளவு பாவம் பண்ணிருக்கேன். நீங்க என்ன கொண்டு கொலைகாரி ஆனீங்கன்னா இது வரைக்கும் நான் செஞ்ச பாவத்திலேயே அது ரொம்ப பெரிய பாவமாயிடும். அதுக்காக நான் சொல்றேன், நீங்க கொலைகாரி ஆயிடாதீங்க. நான் போயிடுறேம்மா, நான் போயிடுறேன். வணக்கம் ராமு மாப்பிள்ள. எங்கடா வந்த? சீனு மாப்பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்கு சீனுவை பார்க்க வந்த? என்னங்க இது, நீங்க மட்டும் திருட்டுத்தனமா வந்து எங்க பிரசாத் மாப்பிள்ளைய பார்க்கலாம், ஆனா நாங்க மட்டும் சீனு மாப்பிள்ளைய பார்க்க கூடாதா? ஓரோஜனை பண்றீங்க நீங்க. என்னடா பேசுற? நல்லாவே கண்ணா மூச்சி ஆடுறீங்களே. கண்டதை பேச முதல் வெளியில் போ. என்ன மாப்பிள்ள தப்பா பேசிட்டு இப்படி பசப்படுறீங்க? எப்பயும் போல சும்மா கிண்டெல்லாம் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கல விட்டுறேன், நிறைய விஷயத்துக்கு வந்துடுறேன். பிரசாத் மாப்பிள்ளைக்கும் ஷாருலதாக்கும் நான் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். நீங்க ஷாரோட அப்பா மறந்தப்பங்கிற ஒரு வார்த்தை பேசுறீங்க, நல்லபடியா முடிஞ்சிடும். நீங்க தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் மாப்பிள்ள. பிரசாத் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கணும், அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ல? நீ என்னது பிரசாத் கல்யாணத்தை நீங்க ஏன் நடத்தி வைக்கணும்? மாவா, நீங்க தான் மாப்பிள்ள கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதியே இருக்கு. இதுவும் கிண்டலுக்கு தான் சொன்னேன். சி போடாடே. மாப்பிள்ள, எத்தனையோ தடவை உங்களை அவமானப்படுத்திருக்கேன், கேலி பண்ணிருக்கேன். யாரை கிண்டல் பண்ணாலும் உங்களை இழுக்காம இருந்ததில்லை. ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீங்க என்னை கண்டிச்சதே இல்லை. ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. நட்புக்கு இலக்கணமாவே நீங்க வாழ்ந்து காமிச்சிட்டீங்க. மாப்பிள்ள, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? ராமர் பாதம் பட்டு அகலிகைக்கு எப்படி விமர்சனம் கிடைச்சதோ அதே மாதிரி இப்ப நான் உங்க பாதத்தை தொடறேன். நீங்க மன்னிச்சு எனக்கு விமர்சனம் தரணும் மாப்பிள்ள. சரி சரி, நல்லா இரு, நல்லா இரு. என்னடா அது? ஆனோ நல்லாவே கண்ணா மூச்சி ஆடுறல்ல. கரிமாறி நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன சார் தேங்காய் அழுகி போயிருக்கு? பரவாயில்லப்பா. அதுக்கு இல்லை சார், கடைக்கால் எழுப்பணும், வீடு கட்டணும், வீடும் நல்லபடியாக வைக்கணும், வேலை மழை நடக்கணும் இல்லையா? அவசரம் ஆயிப்போச்சு. வேற ஒரு நல்ல நாளை பார்த்து வைக்க வேண்டியது சார் பூஜையை. விளையிற தேங்காயெல்லாம் நல்லதாவே விளையுமா? ஒன்று ரெண்டு இப்படி இருக்கத்தான் செய்யும். போய் வேற தேங்காய் எடுத்துப்பா போ. இதுக்குதான் சித்து இல்லாம எந்த நல்ல காரியமும் பண்ண வேணாம்னு சொன்ன. நீ கேட்டியா? தெரியாம பண்ணிட்டேன். நாங்க மறுபடியும் கஷ்டப்படணும்னு தான் தலையில எழுதிக்குது எங்க தலையெழுத்து. சும்மா நல்ல நேரத்துல வந்து கூவி. சார், தேங்காய் அழுகியிருந்தது நல்லது இல்லையா? பூஜை நேரத்தில் எங்கள் அம்மா வேற அபசகனமாக அழுதுட்டாங்க. வேணாம் சார், ஏன்னா நம்ம இந்த இடத்துல கட்டடம் கட்டணும், அப்புறம் அது எல்லாத்தையும் விற்கணும். கட்டும்போதே பலி எதுவும் ஊந்துடக்கூடாது. பேச்ச ஆரம்பிக்கும் போதே ஈஸ்வர பாண்டிய தாத்தா செத்துட்டாரு. இப்போது தேங்காய் வேற அழுகிடுச்சு. சார், எங்களால் உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம்? வந்த வேலைக்கு விற்றுருங்கோ, நான் வேறு ஏதாவது பார்த்துக்கிறேன் சார். கண்ணா, இந்த அபசகுனம், காலம், நேரம் இதெல்லாம் மாத்தி ஜெயிச்சு காட்டுறது தான் என் மனுஷனோட வேலையே. இந்த பா தம்பி,
உனக்கு உதவி பண்ண சொல்லி ஈஸ்வர பாண்டியா சொன்னாரு. அவரு இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு கொலகாரனை தான் ஏன் வந்தாரு, வெறுங்கையோட தான் ஏன் வந்தாரு. ஆனா 5 வருஷம் திருநெல்வேலியிலே ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. அவரு போட்டு பிச்சை தான் என் போல பல பேர் இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவரு கொலை செயலு அது இதுன்னு போனாரு. மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் போச்சு. கையில சல்லி காசு கிடையாதுயா. பல பேர் உதவி பண்ண வந்தாங்க. ஆனா அவர் சொன்னாரியா, எனக்கு பணம் பெருசு இல்ல, பாசம்தான் பெருசுன்னு பொண்ணு வீட்டிலே தங்கினாரு. ஆனா அவர் வாட்ச்மேனை தான் வேலை பார்த்தாரு. கொலகாரனா வந்தவர் போகும்போது ஒரு நல்ல மனுஷங்கிற பேரோட போனாரியா. இந்த பாரு, நாம பிறக்கும் போது எதையும் எடுத்துட்டு வரதில்ல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போறதில்ல. அந்த இடைப்பட்ட வாழ்க்கை இருக்கே, அதை சாதிச்சு காட்டணும். இந்த பாரு, நீ சாதிப்பையா, கண்டிப்பா சாதிப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கே. ஆனா இந்த சகுனம் நேரம் எதையும் பார்க்காத, வேலையிலேயே கண்ணாயிரு. இந்த பாரு, வாய மூடு, வேலையை பாரு. சார் சார் இப்படித்தான் பேசணும்னு நினைக்கும் போது வாயை முடிக்கணும். நல்லா இரு, நல்லா இருயா, நல்லா வருவியா நீயே. நீ வண்டியிலே இரு, வந்தா கோவப்படுவேன். ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஸ்வேதா. அது ஐயா குரு வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இரு, நல்லா இரு. ஏங்க எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கண்டவங்க கால் எல்லாம் விழக்கூடாதுன்னு. அது உட்காருங்க. இல்ல நம்ம உட்காருங்க. சரி மேடம். ஐயோ வாங்க சார், நல்லா இருக்கிறீங்களா? டே கண்ணன், நான் பில்டிங் கட்ட ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்த இடத்த மருதப்பன் வச்சு அந்த ஆளை மிரட்டி 1க்கு 2 மடங்கா பணம் கொடுத்து அந்த இடத்த நீ சொந்தம் பண்ணிக்கிட்டியா? டே கண்ணன், அந்த இடத்துல நீ எப்படி பில்டிங் கட்டுறன்னு நானும் பார்த்துறேன்டா. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போட்டியா சாரதா பில்டர்ஸா? அது இல்ல சார், இப்பெல்லாம் நான் பேசுறது இல்ல. அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு உங்க பேரு வச்சுதான் இந்த பிசினஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வந்து வாழ்த்துறத விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வாழ்த்திருப்பேமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன்னா நிச்சயமா நான் உதவி பண்ணிருப்பேன். ஆனா நான் பணம் கொடுத்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்த இடத்த கடைசியில் உங்க புத்தியை காமிச்சிட்டீங்களே. எங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான் ஸ்வேதா. உங்க குடும்பமே முதுகுல குத்துற குடும்பம். நீ பகைச்சுக்கிட்டது பிரசாத. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என்ன ஆக போறேன்னு போக போக தெரியும். ஏன்பா ஆட்டோ வருமா? வராதுப்பா, வெயிட்டிங்ல இருக்குது. ஒரு சனியை வந்தான், 1 ஹவரில் வரன்ட்டு போனான். வளன்னு பேசிட்டு இருந்தான், எங்கே போனான்னு தெரில. வராதுப்பா, வேற ஆட்டோ பாரு. வர சார், கிரில் டிசைனா பாரு. ஹலோ சார், ஒரு நிமிஷம் வரீங்களா? நானா? ஆமா சார். என்னது? வாங்க சார். உங்க பேர் என்ன சார்? என்ன சார், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களே, நான் தான் சார் செங்கோட ஜமீன் கண்ணை. தெரிஞ்சுக்க தான் சார் கேட்டேன். டேய் சார் தான்டா.
ஸ்வேதா வந்துக்கிட்டு நேரத்தோட வந்தா என்ன போயிது போய் இம்மா நேரம் கழிச்சு வந்துக்கினுக்கிறான். இந்த பொண்ணு வேற சாப்பிடாம பார்த்துக்கினுக்குது. இங்கே போய் வந்தானா சுற்றிக்கிட்டு இருந்தாவா அம்மா ஆடா கண்ணா என்னடா ஆச்சு என்ன ஆச்சு? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயாவது போய் விந்துக்கு வந்தியா? யாராவது உன்னை அடிச்சிட்டாங்களா? ஐயோ ஸ்வேதா இங்க வாயே. கத்தாதம்மா. ஐயோ புள்ள எப்படி வந்து நிக்கிறாங்க? பிரசாத் ஆள் வச்சு அடிச்சிட்டான். அந்த பிரசாத் அவன் நாசமா போங்க. பிரசாத் ஆளை வச்சு அடிச்சான்னு சொல்லிட்டு அவளை திரும்ப எடுக்க வேண்டியதானே? மாமா எங்க வந்து இல்ல ஸ்வேதா, நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கிறதுனால மனசுல அடிக்கணும். வா. போஸ்ட். ஸ்வேதாக்கும் ஸ்ரீவர்ஷனுக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. அவங்க தான் கையெழுத்து போட்டு வாங்கணும். ஏன்னா ஸ்வேதாக்கும் ஸ்ரீக்கும் ஏதோ போஸ்ட் வந்திருக்கு. கையெழுத்து போட்டு தான் வாங்கணுமா? உள்ள ஓட சொல்லு. வாப்பா தம்பி உள்ள வாங்க. சார், ஸ்ரீவர்ஷன் அப்புறம் ஸ்வேதா 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. அவங்க வேற அட்ரஸ் ஆச்சே? இல்ல சார், கேர் ஆஃப் சாரதான்னு போட்டு இந்த அட்ரஸ் தான் வந்திருக்கு. நான் அவங்க அப்பா தான் கொடு. இதுல ஒரு கையெழுத்து போட்டிருக்கு சார். வரேன் சார். ஏன்னா யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? இது சொல்றேன். யோகி சாப்பிட்டு போறீங்களா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் மேடம். யோகி இங்கே சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல பரவாயில்ல. ஏன்னா இப்போ ஸ்வேதாக்கும் ஸ்ரீக்கும் ஒரு லெட்டர் வந்ததே, அதை கொடுக்கல. அதையே மறைச்சு வச்சுட்டு இருக்கேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நான் தப்பா எதுவும் சொல்லல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்துச்சா? ஒரே ஒரு தடவை வந்துச்சு. இந்த அட்ரஸ்க்கு வந்துச்சா? நம்ம அட்ரஸ்க்கு வரல, ஸ்வேதா ஸ்ரீ அட்ரஸ்க்கு வந்து அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க. ஏன் என்கிட்ட சொல்லல? பணம் தானே, செட்டில் பண்ணா போதும்னு சொல்லல. பணம் தானா? அப்ப பசங்க கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருக்காங்களா? வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்க. எப்படி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு போகணுன்னு தான் நானே தரேன்னு சொன்னேன். நீங்க தரேன்னு சொன்னீங்களா? ஓஹோ, உங்க அக்கவுண்ட்ல ஏதாவது டெபாசிட் வச்சிருக்கீங்களா? அனாவசியம் பேசாத. அவங்க ஏன் பிள்ளைங்க, என் தலையை அடமாவை செட்டில் பண்ணுவேன். உன் படத்துல ஒரு பைசா தேவையில்லை. அது சரி. இந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன்கார கிட்ட கடன் வாங்குவீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் அவன் என் முன்னாடி வந்து நிப்பா. அதுவும் நான் தான் அடைக்கணும். சாரதா, இந்த பாருங்க, நீங்க எதுக்காக கோச்சுக்கிறீங்க? பிரபாவதி நோட்டீஸ் அனுப்பிச்சா உடனே நான் போய் பணம் கொடுக்கணுமா? அதிகமா பேசுற நீ. இது பாருங்க, என் அப்பாவே கொண்டவங்க இப்ப நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்காங்க. இன்னும் என்ன பண்ண போறாங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. மேடம் ப்ளீஸ். இது பாருங்க யோகி, என்ன இது 5-5-10ன்னு 10 லட்சம் ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எங்க இருக்கு பணம்? எங்க இருந்து கொடுக்கறது? உங்ககிட்ட இருக்கா? சொல்லுங்க. என்னமோ வெத்து பேப்பர்ல அவங்க தானே கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒன்னு அவங்க கொடுக்கட்டும், இல்லைன்னா இவர் கொடுக்கட்டும். முடியலன்னா ஜெயிலுக்கு போங்க. குடியோகி நானே கட்டிக்கிறேன். இல்ல சார் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். யோகி, எதுக்கு இங்க வரோம்?
வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சது என்னால் தாங்க முடியல மேடம். ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை யோகி. முதல்ல வண்டியை திருப்புங்க. திருப்புங்க. என்ன வந்தீங்க, புறப்பட்டீங்க? அவங்க வரல, நான் தான் வந்தேன். என்ன சண்டை போட வந்திருக்கீங்களா? பிரசாத், உங்கள் குடும்பத்துக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஆளே இல்லையா? ஸ்வேதாக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து 5 லட்ச ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டால் கூட அவ்வளோ அமௌண்ட் வராது. இது நியாயமா? ஸ்ரீகிட்ட வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு அவனுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. இப்படியே போனீங்கன்னா நீங்கள் கிரிமினல்ஸ் ஆகிடுவீங்க. அட்வைஸ் நல்லா அட்வைஸ் பண்ணுறீங்க யோகி. அதனால தான் மேடம் உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க. ஒன்று பண்ணுங்க, தினமும் காலையில் எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் எந்திரிச்சதும் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. மேடம் கொடுக்குற சம்பளத்தை விட 2 மடங்கு நான் கொடுக்குறேன். அது என்னங்க அது? நாங்கள் என்ன பண்ணாலும் அது தப்பு, கிரிமினல் ஆக்ட். ஆனால் நீங்கள் பண்ணால் மட்டும் அது நியாயம், தர்மங்களா? நான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்த இடத்த மருதப்பன் வச்சு அந்த ஆளை மிரட்டி கண்ணன் பேரில் அதை மாற்றி சாரதா பில்டர்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கீங்களே, இது நியாயமா? பிரசாத், சாரதா பில்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அது முழுக்க மருதப்பனுக்கு சொந்தமானது. உன் புத்தி தானே உன் வருங்கால மாமனாருக்கு இருக்கும். நிலத்தை பற்றி அவர்கிட்டயே போய் கேளு. யோகி, அவன்கிட்ட என்ன பேச்சு? அவனுக்கு என்ன நல்லது கெட்டது தெரியுமா? இந்த பாரு பிரசாத், நாம நல்லது கெட்டதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பார்வை எந்த பக்கம் போதோ அந்த மாதிரி தான் நாமளும் இருப்போம். இல்லைன்னா உங்க அம்மா மாதிரி கிரிமினலா மாறிடுவேன். நீ நல்ல மனசுல வச்சுக்கோ பிரசாத். ஒரு மனுஷனுக்கு சாவு 2 வகையில தான். ஒன்று மனசால சாவுறது, இன்னொன்று உடலால சாவுறது. உடலால செத்தா இங்க எங்கேயாவது புதைப்பாங்க, இல்லைன்னா எரிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா மனசால செத்தா உன் அம்மா மாதிரி புடவை கட்டின ஆவியா தெரியணும். உன் அம்மா புடவை கட்டின ஆவி. உன் அம்மா புடவை கட்டின ஆவி. ஞாபகம் வச்சுக்க. கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா எனக்கு வருத்தமாக இருக்கும். உங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு உணர்ச்சி என்னை திரும்ப திரும்ப உங்ககிட்ட இழுத்துட்டு வருது. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, அம்மா கிட்ட பேசி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துடலாம்.
சீனு, என்கிட்ட இருந்து பிரசாத்தை பிரிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீ பிரசாத் கிட்ட சொல்லு, அவனை என்னை விட்டு போக வேண்டாம்னு சொல்லு. கடைசி வரைக்கும் அவன் என் கூடவே இருக்கணும்னு சொல்லு. அம்மா, யாருமா அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்க பார்க்கறா? எனக்கு சொல்ல தெரியல, ஆனா பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க சீனு. அம்மா, ஆரம்பத்திலேருந்து நீங்க என்கிட்ட பேசுறது பழகிறத வச்சு பார்த்தா ஏதோ ஒரு உண்மையை நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லுங்கம்மா. அப்படி எதுவும் இல்லை. இல்லம்மா, சொல்லுங்கம்மா. இல்ல சீனு. இல்லம்மா, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அது நான் இங்க இருந்த உண்மையை சொல்லிடுவேன். அம்மா, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.